அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்ஷால்லா நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். ஆனால் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்களை ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பம்ப்கின் வச்சு ஒரு 2 ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ பம்ப்கின் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம பம்ப்கினாக சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது, அதே போல் தான் எங்கள் ஃபேமிலியுமே. ஸோ நான் பம்ப்கினில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். இங்கே இருக்கிற போது மக்ரூனி இப்போ கொஞ்சம் மேகி மக்ரூனிலாம் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளையும் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதில் நான் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பம்ப்கின் சூப்பு அண்டு பம்ப்கின் மக்ரூனி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சூப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன், பம்ப்கின்னா பூசணிக்காய், அதோட பூண்டு, இது மட்டும்தான் தேவை. இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இது 3மே போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர், முழு மெழுகு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நம்ம ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், அதனால் நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 3 விசில் 4 விசில் வர வரையும். ஏன்னா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம இதை குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அதோடய ஸ்மெல் சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே பம்ப்கின் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. உண்மையாலுமே என் ஃபேமிலி சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கெலாம் வெஜிடபிளே பிடிக்காது, இது கொடுத்தோன்னே சாப்பிட்டாரு. அதான் அதிசயமாக இருந்துச்சு. அதான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ இந்த பேஸ்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி அதே குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் போட்டு வேறு எதுவுமே போட வேணாம். இந்த லிக்விடை, நம்ம அரைச்சி வச்சுருக்க லிக்விடை கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா இது பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் சிக்கன் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை ஒரு க்யூப் போட்டுக்கலாம். நான் போட்டு அந்த வீடியோ எடுக்கலை, ஸ்டிக்கர், ஏன்னா அது நம்மளுக்கு நான்வெஜ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதோடு போட்டு நல்லா ஒரு கிண்டு நல்லா கொதி வர அளவுக்கு கிண்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லும் இதுவும் செம்ம சூப்பராக இருக்கும். மல்லி இலையை மேலே தூவி விட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ டயட்டில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா மக்ரூனியை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லோரும் மக்ரூனி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் வீட்லேயுமே மக்ரூனி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதோடு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக பால் போட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பேஸ்ட்டு திக்காகணும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அது திக்காகிடும். இப்போ இந்த டைமில் நீங்கள் சீஸ் இருந்தால் கூட சீஸ் போட்டுக்கலாம். பட் நான் அன்றைக்கி சீஸ் போடல. இதோட மல்லி இலையும் ஆர்கன்ஸ் பவுடரும் அப்புறம் சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாகும். அதுவே கெட்டியாகிற டைமில் நான் மக்ரூனியை வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். அந்த மக்ரூனியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸில் 2 ரெசிபி நம்ம ஒரு இதை வச்சு ஹெல்த்தியாக 2 ரெசிபி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அனஸுமே நல்லா சாப்பிட்டான், ஹஸ்பண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணலாம். பம்ப்கினே சாப்பிடாதவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். அதே போல் நம்மளுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு திங்ஸில் 2 வெரைட்டி செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.